அவங்க நிரம்பி ஜெபிக்கணும். அந்நிய பாஷை என்று பேசுகிறார்களே, என்ன அது என பல ஆய்வுகளை நடத்தினர். ஆய்வுகளின் முடிவில் அது ஒரு பாஷையே இல்லை எனவும், உலகத்தில் அது போன்ற ஒரு மொழி கிடையாது எனவும் கண்டறிந்தனர். அவர்களே வாய்க்கு வந்ததை உளறுகிறார்கள். இந்த வீடியோவை சிலர் அனுப்பிட்டு, ப்ரோ இதெல்லாம் கரெக்டா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சரி, இன்னைக்கு இருக்கிற டாக்டர்ஸை பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்டர், ஃபேக் டாக்டர்னு இருக்காங்க. கரெக்டா? இப்போ நான் ஒரு பேஷண்ட், நான் சந்திக்கிறதான டாக்டர் ஒரிஜினல் டாக்டரா இல்லை ஃபேக் டாக்டரான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதுங்க. அதை கண்டுபிடிக்க இன்னொரு ஒரிஜினல் டாக்டரால் தான் முடியும். அதே போல தாங்க இன்னைக்கு கிறிஸ்தவர்களில் அநேகர் அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அவங்க உண்மையாகவே அந்நிய பாஷை பேசுகிறாங்களா இல்லை டாக்டர் சொன்னது போல் வாய்க்கு வந்தது, ஐ மீன் ஃபேக்காக அந்நிய பாஷை பேசுகிறாங்களான்னு பரிசுத்த ஆவியானவர் நிறைவை பெற்ற ஒரு நபரால் தான் கண்டுபிடிக்க முடியும். தூரம் இருந்து பார்க்குறவங்களுக்கு ஏதோ பைத்தியக்காரத்தனமாக தான் தோன்றும். எதனால் நான் இப்படி சொல்கிறேன்னா, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். அப்படின்னா அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியினால் நிறைந்து ஏதோ ஒரு அசுத்தாவினால் கிடையாதுங்க, நம்முடைய இருதயத்திற்குள் சுத்தத்தை கொண்டு வருகிறதான பரிசுத்த ஆவியினால் நிறைந்து தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அப்போ அந்நிய பாஷை மட்டும் பேசினா போதுமா? அப்படி இல்லைங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். கண்டிப்பாக நம்மிடத்தில் அன்பு பரிபூரணமாக இருக்கணும். இன்னைக்கு இருக்கிறதான கிறிஸ்தவர்கள் தாராளமாக அந்நிய பாஷை பேசுகிறாங்க. ஆனால் அன்பு, தாழ்மை, இச்சை அடக்கம், பொறுமை இப்படிப்பட்டதான ஆவியின் கனிகள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது நம்முடைய பேர்சனல். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 4 பேர் கூடி இருக்கிறதான இடத்துல, அதாவது சர்ச்சில் ஒரு நபர் அந்நிய பாஷை பேசும் பொழுது கண்டிப்பாக அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தையும் சொல்லணும் என்று பைபிள் சொல்லுது. என் சின்ன வயசில் அந்நிய பாஷை பேசுகிறவங்களை பார்க்கும்போது என்னடா இதெல்லாம் அப்படின்னு நானே சிந்தித்ததுண்டு. ஆனால் அந்த பெந்தேகோஸ்தே நாளின் அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் வந்தப்போ தாங்க புரிந்து கொண்டேன் அதில் உள்ள ரகசியங்களை. இன்னைக்கு இருக்கிற அநேக கிறிஸ்தவர்களுக்கு அந்நிய பாஷை என்பது உண்மையா என்ற பெரிய சந்தேகம் இருக்குது. அப்படி சந்தேகம் இருக்கிறவர்களுக்காக சில வசனங்களை போடுறேன், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வாசித்து பாருங்கள். நீங்கள் அந்நிய பாஷை பேசுகிறத பார்த்து இவன் வாய்க்கு வந்ததை பேசுகிறான் அப்படின்னு யாராச்சும் உங்களை கிண்டல் பண்ணுறாங்களா? ஒரு நாள் அந்த கிண்டல் பண்ணினவங்களே ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வருவாங்க. அப்போது நான் எப்படி புரிந்து கொண்டனோ அதை போல் அவர்களும் புரிந்து கொள்வார்கள். நாம் என்ன பண்ணுவோம்? மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக தொடர்ந்து ஜெபிப்போம்.